எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி உங்களை இந்த இடத்துல பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். நான் நிற்கிற இடம் ஒரு பாதை, வழிகாட்டியாக ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கிறேன். அந்த பாதை பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு பாதையே தெரியல. ஆனால் அந்த பாதைக்குள்ளே நீங்கள் நடந்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருமையான ஒரு செழிப்பான ஒரு வயல் வெளியே பார்க்க முடியுது. இந்த இடத்துல நிறைய கூடாரங்களை பார்க்க முடியுது. பச்சை பசேல்னு இருக்கிற இந்த இடங்களை பார்க்க முடியுது. இதுக்குள்ளே நான் வந்தப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதே பாதையை தாண்டி இந்த பக்கம் தான் பார்க்குறோம். இந்த பக்கம் பார்த்தா இடம் இருக்குது, ஆனால் வனாந்திரமாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா செழிப்பாக இருக்குது. அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நம்ம போகிற வழி ஒன்றா தான் இருக்கும், ஆனால் எந்த பக்கம் நம்ம நிற்கிறோம், எந்த பக்கத்தில் நம்ம சார்ந்து இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவுள்ளவங்களாக இருக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பேர் வரலாம் போகலாம் எல்லாம் செய்யலாம். ஆனால் நீங்கள் போகிற பாதை சரியான பாதையாக இருக்குதா அப்படின்றத தீர்மானிச்சுக்கோங்க. செழிப்பான பாதை அப்படின்னு இருக்குது, வனாந்திரமான பாதை அப்படின்னு இருக்குது. வனாந்திரத்திலேருந்து நடந்து நீ செழிப்புக்குள்ளே வந்தாலும் ஓகே தான், செழிப்புலேருந்து நீ வனாந்திரத்துக்கு போனாலும் ஓகே தான். ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, உன் பாதையில் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கணும். அதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணினா உன்னோட வழி செம்மையாக இருக்கும்.